தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது iQOO Z5 ஸ்மார்ட் ஃபோன். இப்போ ரீசெண்ட் டைமில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் இதுக்கு ஓட்டிங் வந்து பண்ணியிருந்தீங்க. ப்ரைஸிங் எப்படி என்ன ஏதுன்ற எல்லா விஷயமே பேசியிருந்தோம். பட் அன்பாக்சிங்கும் பண்ணாமல் நம்ம எப்படி ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பண்ணுறது, இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட் இந்த பாக்ஸை பிரிச்சிடலாம். 2 கலர் எங்கிட்ட இருக்குது, 2 கலருமே எப்படி இருக்குன்றதையும் காமிக்க போகிறேன். என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனும் எப்படி இருக்குன்றதை சொல்ல போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாக்ஸில் பார்த்தோன்னா பாக்ஸில் அதே iQOO தான் வந்து இருக்குது. உள்ளே நமக்கு ஒரு சின்ன பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தா நமக்கு TPU கேஸ் இருக்குது அண்ட் ஒரு சில புக்லெட்ஸ் இருக்குது. அடுத்தபடியாக நமக்கு தேவையான மொபைல் இருக்குது. அடுத்தபடியாக நமக்கு தேவையான சார்ஜர் அண்ட் டைப் சி கேபிளை கொடுத்துருக்காங்க. சிம் மெஜெட் டூல் கொடுத்துருக்காங்க. மொபைலை ஃபர்ஸ்ட் டைம் பூட் பண்ணிடுற அட் த சேம் டைம் ஃபிசிக்கல் ஓரியோ பார்த்துலாம். வலது பக்கமாக நமக்கு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுதான் நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராகவும் இருக்குது. மேலே நமக்கு வால்யூம் பக்க கீ இருக்குது. டாப் சைடில் பார்த்தீங்கன்னா 3.5mm ஜாக், செகண்டரி நாய்ஸ் கேன்சல் மைக் இருக்குது. இடது பக்கமாக எதுவுமே கிடையாது. கீழ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு சிம் ஸ்லாட்ஸ் கொடுத்துருக்காங்க. பிரைமரி மைக்ரோஃபோன், டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. டிசைனை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக் மாதிரி தான் வந்து தெரியுது அண்ட் சைடும் வந்து பிளாஸ்டிக்காக தான் வந்து தெரியுது. பட் எக்ஸாக்ட்லி அது தான் கன்ஃபார்ம் பண்ணி நான் டிஸ்கிரிப்ஷன் அப்டேட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்க. பட் கலரை பொறுத்த வரைக்கும் இதில் கொஞ்சம் ஷேட்ஸ் மாறி மாறி வருது. ரொம்ப புதுசாக வந்து கிடையாது. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம நிறைய மொபைலில் பார்த்ததுனால நமக்கு சேம் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது. பட் ஓகே, டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் இதில் 6.67 இன்ச்க்கான ஒரு ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் நமக்கு LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்ஸ் இருக்குது. HDR10க்கான சர்டிஃபிகேஷன் இருக்குது. அண்ட் உங்களுடைய மொபைலுடைய வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 193 கிராம் அப்படின்னு சொல்றாங்க. பட் எக்ஸாக்டான வெயிட் என்னன்றது உங்களுக்கு ஸ்கிரீன்ல காமிக்கிறேன், நீங்களே வந்து பார்க்கலாம். ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது Qualcomm Snapdragon 778G அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 5G சிப் வந்து கொடுத்துருக்காங்க. RAM அண்ட் ROM அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8GB RAM 12GB RAM அப்படின்னு சொல்லக்கூடிய வேரியன்ட்ல கொடுத்துருக்காங்க. LPDDR5க்கான RAM டைப் இருக்கு. அண்ட் ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் 128GB மாடல் ஒன்றும் 256GB மாடல் ஒன்றும் கொடுத்துருக்காங்க. UFS 3.1 இதோடைய ஸ்டோரேஜ் டைப். பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 5000 mAh பேட்டரி இருக்கு. அண்ட் அதை சப்போர்ட் பண்றதுக்கு 44 வாட்க்கான ஒரு ஃபிளாஷ் சார்ஜ் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. OS பொறுத்த வரைக்கும் இதுல Fun Touch OS 12 இருக்கு. Android 11 மேல ரன் ஆயிட்டு இருக்கு. இதுல டியூல் ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. ஐரஸ் ஆடியோடைய சப்போர்ட்டும் இருக்கு. வயர்ட் அண்ட் வயர்லெஸ்க்கான சப்போர்ட் ரெண்டுமே இருக்குது. ஒரு கூடுதல் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். Bluetooth 5.2 உடைய சப்போர்ட் இருக்கு அண்ட் டியூல் Wi-Fi பேண்ட் உடைய சப்போர்ட்டும் வந்து இருக்கு. கேமரான்னு பார்க்கும்போது பின்பக்கமா நமக்கு 64 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா கொடுத்திருக்காங்க. இது GW3 அப்படின்னு சொல்லக்கூடிய சென்சர் f1.7 இன் அப்பச்சர்ல இருக்கு. இரண்டாவதாக 8 மெகாபிக்சலுக்கான கேமரா 120 டிகிரி இருக்கும் ஃபீல்ட் ஆஃப் வியூ இருக்கு. மூன்றாவதாக 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ கேமரா இருக்கு. 4 சென்டிமீட்டர் வரைக்கும் நம்மளால மேக்ரோ ஷாட்ஸ் எடுக்க முடியும்னு சொல்றாங்க. ஃப்ரண்ட்ல பார்க்கும்போது 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா இதில் கொடுத்துருக்காங்க. நான் இந்த மொபைலில் எடுத்த ஒரு சில சாம்பிள் இமேஜஸ் உங்களுக்கு காமிக்கிறேன், எப்படி இருக்குன்றதை சொல்லுங்க. கேமரா குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நான் எதிர்பார்த்ததை விட நல்லா வந்தது அப்படின்னு சொல்லும். நார்மல் ஷாட்ஸ் கொஞ்சம் வந்து அந்த எக்ஸ்போஜரை கொஞ்சம் அதிகமாக வந்து காமிக்கிற மாதிரி இருக்கு. பட் போர்ட்ரேட் ஷாட் சர்ப்ரைசிங்லி நீங்கள் நார்மல் ஷாட்டை எடுத்துட்டு போர்ட்ரேட் ஷாட்டை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஸ்கின் டோன்ல இருந்து எக்ஸ்போஜர் எல்லாமே வந்து கரெக்டாக வந்து பேலன்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ இமேஜ் குவாலிட்டி அவுட்டோரில் நல்ல லைட்டிங் கண்டிஷனில் வந்து நல்லா இருக்கு. பட் நான் இன்னும் இன்டெப்த்தாக வந்து டெஸ்ட் பண்ண போகிறேன். பட் எடுத்த ஒரு சில சாம்பிள் இமேஜஸை காமிக்கிறேன், நீங்களே பாருங்க எப்படி இருக்குன்றது உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, மொபைல் இப்போ தான் கொஞ்சம் நேரம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு கையில் பிடிக்கிறதுக்கு நல்லா இருக்குது. இன் அண்ட் ஃபீல் ஓகேவா இருக்குது. பின்பக்கமாக கொஞ்சம் மேட் ஃபினிஷில் இருக்கிறது ஐ லைக் இட். ஸோ எனக்கு கையில் பிடிக்கும் போது வலுக்கிற மாதிரி அந்த ஒரு ஃபீல் கிடையாது. அது ஒரு நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக டிஸ்பிளே LCD தான் இருக்குது. இதுதான் வந்து நான் நெகட்டிவாக சொல்லணும்னு யோசித்தேன். பட் நான் யோசிச்ச அளவுக்கு இது வந்து மோசம் கிடையாது, நல்லாவே இருக்குது. இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா LCDலேயே நல்ல ஒரு குவாலிட்டி LCD டிஸ்பிளே கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. எனக்கு பார்க்கும்போது இந்த ஜஸ்ட் இந்த வால்பேப்பரை பார்க்கும்போது இந்த கலர்ஸ் எல்லாம் நல்லா வந்து பஞ்சியாக வந்து தெரியுது. ஸோ டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தான் வந்து தெரியுது. அண்ட் பேட்டரி லைஃப், ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் வந்து சொல்ல முடியும். 778G இன்னைக்கு தேதியில் அது ஃப்ரீயாக கொடுக்குறாங்களா எனக்கு தெரியல. கிட்டத்தட்ட எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லையுமே அதுதான் வந்து கொடுக்குறாங்க. பட் ஓகே, நமக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் இருக்கிறது உண்மையிலே வந்து சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அது நல்லா இருக்குன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த வாட்டி வந்ததுலேயே ஸ்னாப்டிராகன் சிப் செட்டில் ஒரு மிட் ரேஞ்சில் அது ஒரு சூப்பரான ஒரு சிப் அப்படின்னு சொல்லலாம். கேமரா குவாலிட்டி நீங்கள் பார்த்தீங்க, எப்படி இருக்கு என்ன இருக்கிறத வந்து சொல்லுங்க. அதோடைய பிரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,000 அப்படின்ற பிரைசிங்கில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த பர்டிகுலர் பிரைசிங்கில் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஸ்பெக்ஸ் நிறைய விஷயங்கள் வந்து நல்லா இருக்கிற மாதிரி தான் வந்து தெரியுது. AMOLED டிஸ்பிளேயும் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருந்திருக்கும் அப்படின்றத சொல்லலாம். பட் இந்த வேலையிலேயே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு சில ஆஃபர்ஸ் எல்லாம் வந்துருக்கு. இப்போ ஃபெஸ்டிவல் சீசனில் சப்போஸ் நீங்கள் கார்டு ஆஃபர் அண்ட் மற்ற ஆஃபர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்லி 20,500 ரூபாயிலிருந்து 21,000 வரைக்கும் கூட வந்து மொபைல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்க, லிங்க்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் இருக்கு, இல்லை இந்த ஸ்மார்ட் ஃபோனை வேறு ஏதாச்சும் ஸ்மார்ட் ஃபோனுக்கு கம்பேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது எதுவாக இருந்தாலும் தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். அண்ட் இதே போல் இன்னொரு அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.